வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி கே நகர் இந்திரா காந்தி தெருவைச் சேர்ந்தவர் சீனிவாசன். கே நகரில் பேட்மிண்டன் கோர்ட் கட்டுவதற்கு மின் இணைப்பு கேட்டு கே நகர் உதவி செயற்பொறியாளர் சந்திரசேகரை அணுகினார். மின் இணைப்புக்கு 10,000 ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என கரார் காட்டினார். லஞ்சம் கொடுக்க மனமில்லாத சீனிவாசன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார். ஏஎஸ்பி மணிகண்டன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவுறுத்தலின்படி 10,000 ரூபாயை சந்திரசேகரிடம் கொடுத்தனுப்பினர். லஞ்ச பணத்தை வாங்கிய சந்திரசேகர் தனது உதவியாளரிடம் கொடுக்கும்போது கையும் களவுமாக பிடிபட்டார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரிடமும் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு காக்காச்சிக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி சின்னசாமி, வயது 80. தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கரும்பு பயிரிட்டுள்ளார். கடந்த 3 மாதங்களாக அப்பகுதியில் உணவு தேடி வரும் யானைகள் விவசாய நிலத்தை சேதப்படுத்தி வருகின்றன. வனத்துறையினர் யானைகளை காட்டுக்குள் விரட்ட தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சின்னசாமி தனது தோட்டத்தை சுற்றி சட்டவிரோதமாக நேற்று இரவு மின்வேலி அமைத்துள்ளார். இன்று காலை 15 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை உணவு தேடி தோட்டத்திற்கு வந்தது. மின்வேலியை தனது தும்பிக்கையால் பிடித்துள்ளது. மின்சாரம் பாய்ந்ததில் யானை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. ஸ்பாட்டுக்கு விரைந்த வனத்துறையினர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் விசாரித்தனர். சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்த சின்னசாமியை கைது செய்து அப்பகுதி விவசாய நிலத்திற்கு மின்சாரத்தை துண்டிக்க முடிவு செய்தனர். மாவட்ட வன அலுவலர் KV நாயுடுவை முற்றுகையிட்ட விவசாயிகள் மின்சாரத்தை துண்டித்தால் விவசாய பயிர்கள் வாடிவிடும் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவசாய தோட்டத்திற்குள் யானை வராமல் இருக்க வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், சோலார் மின்வேலி அகழி அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வனத்துறையினர் தலைமையில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ஆண் யானை உடலடக்கம் செய்யப்படும். மனித வனவிலங்கு மோதலை தவிர்க்க வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். பல்லடம் செம்மிபாளையம் காட்டுப்பகுதிக்கு அருகில் கருடா ஹைடெக் குடியிருப்பு பகுதியில் காலையில் திடீரென தீ பற்றியது. அருகில் உள்ள காய்ந்த பொருட்கள் மரங்களுக்கும் தீ பரவியது. அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றி அணைக்க முயன்றனர். காய்ந்திருந்த பொருட்களில் தீ வேகமாக பரவி பல ஏக்கர் பரப்பளவில் காட்டு தீயாக மாறியது. தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சியடித்தும் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. தீயணைப்பு படை வீரர்கள் ஒருபுறம், பொதுமக்கள் மறுபுறமும் பச்சையான மரக்கிளைகளை போட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் வந்தது. காட்டுப்பகுதியில் பறவைகள், முயல் உள்ளிட்ட ஏராளமான உயிரினங்கள் தீயில் பரிதவித்தன. அருகே பஞ்சு நூல்மில் மற்றும் குடியிருப்புகள் இருந்த நிலையில் தீ கட்டுப்படுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. குடியிருப்பு அருகே பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகளுக்கு தீ வைக்கப்பட்டதே விபத்துக்கு காரணம் என தெரிந்தது. குப்பைக்குதான் தீ வைக்கிறோம் என கருதாமல் உயிரினங்களின் வாழ்வாதாரம் இதில் அடங்கியுள்ளதை பொதுமக்கள் உணர வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தினர். தீ விபத்து குறித்து பல்லடம் போலீசார் விசாரிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, பெருநாழி, திம்மநாதபுரம், டிவிஎஸ்புரம், ராணிசேதுபுரம், உச்சிநத்தம், சேதுராஜபுரம், பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார கிராம விவசாயிகள் 1200 ஏக்கரில் மானாவாரி பயிராக சூரியகாந்தியை பயிரிட்டுள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பரில் பருவம் தவறி பெய்த கனமழையால் கஞ்சம்பட்டி ஓடையில் ஏற்பட்ட உடைப்பால் வெள்ளத்தில் பயிர்கள் சேதமடைந்தன.
இந்த ஆண்டும் மனம் தளராமல் இரண்டாவது முறையாக சூரியகாந்தி பயிரையே சாகுபடி செய்துள்ளனர். விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் சூரியகாந்தி பயிர்கள் அனைத்தும் நல்ல மகசூல் தரும் நிலையில் உள்ளன. அறுவடைக்கு தயாரான நிலையில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. ரோட்டில் வாகனங்களில் செல்வோரின் கண்களுக்கு விருந்தாக காட்சியளிப்பதால் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் லூதர் நகரைச் சேர்ந்தவர் சுரேஷ் பாக்கியம். இவர் 2024 மார்ச்சில் இனோவா கார் வாங்கினார். திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தற்காலிக பதிவு செய்து ஓட்டி வந்தார். நிரந்தர பதிவிற்காக வாகன பதிவு சான்று கட்டணம், ஆயுட்கால வரி, தாமத கட்டணம் சேர்த்து 4,35,490 ரூபாய் கட்டணமாக செலுத்தினார். வள்ளியூர் மோட்டார் செக்கிங் இன்ஸ்பெக்டர் பெருமாள் வாகனத்தை ஆய்வு செய்தார். சான்றிதழ் தர 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். தொகை அதிகமாக இருக்கிறது என சுரேஷ் பாக்கியம் அவரது 1வது வார்டு கவுன்சிலரான நண்பர் லாரன்ஸ் மூலம் பெருமாளிடம் பேசினார். பெருமாள் கடைசியாக 15,000 ரூபாய் வேண்டும் என அடம் பிடித்தார். சுரேஷ் பாக்கியம் மோட்டார் வாகன இன்ஸ்பெக்டர் பெருமாள் கூறிய எண்ணிற்கு கூகுள் பே மூலம் 10,000 ரூபாயை கடந்த 28ஆம் தேதி அனுப்பினார். மீதமுள்ள 5,000 ரூபாயை தருவதாக கூறினார். ஆனால் மீதமுள்ள 5,000 ரூபாயை தந்தால்தான் ஆர்சி புக்கை தருவேன் என பெருமாள் கரார் காட்டினார். சுரேஷ் பாக்கியம் திருநெல்வேலி லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கூடுதல் எஸ்பி மெக்லரின் எஸ்காலிடம் புகார் கூறினார். சுரேஷ் பாக்கியத்தின் நண்பரான கவுன்சிலர் லாரன்ஸ் என்பவர் செக்கிங் இன்ஸ்பெக்டர் பெருமாளிடம் பேசிய 2 ஆடியோக்களையும் ஒப்படைத்தார். அதில் செக்கிங் இன்ஸ்பெக்டர் பெருமாள் 40 லட்சம் ரூபாய் செலுத்தி கார் வாங்க முடிகிறது, 20,000 ரூபாய் தர முடியாதா என கேட்பதும், என் மீது வழக்கு தானே போடுவார்கள், பார்த்து கொள்கிறேன், என்ன உயிரா போக போகுது என பேசியது தெரிய வந்தது. ஆடியோக்கள் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் செக்கிங் இன்ஸ்பெக்டர் பெருமாள் மீது வழக்கு பதிவு செய்தனர். திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் 2வது பிளாட்பாரத்திற்கு ஆலப்புழா தன்பாத் புக்கரோ எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தது. ரயிலில் முன்பதிவில்லா பொதுப்பெட்டியில் ஏற 600க்கும் மேற்பட்ட பயணிகள் காத்திருந்தனர். டிக்கெட் முன்பதிவு செய்து காத்திருந்தவர்களின் எண்ணிக்கை 200ஐ தாண்டியிருந்தது. ரயில் வந்தவுடன் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானோர் ரயிலில் முட்டி மோதி பெட்டிகளுக்குள் செல்ல முயன்றனர். பொருட்களை ரயிலின் ஜன்னல் வழியாக பெட்டிக்குள் திணித்தனர். பெண்கள் சிக்கி தவித்தனர். திருப்பூரை கடந்து வடமாநிலம் செல்லும் ரயில்களில் பயணிக்க தினமும் 5,000 பயணிகள் வருகின்றனர். திருப்பூரில் இருந்து 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு பலர் பயணிக்கின்றனர். இவர்களுக்கு பாதுகாப்பிற்கு போதுமான போலீசார் இல்லை. ஆயிரக்கணக்கான பயணிகள் வரும் ஸ்டேஷனில் 2 SI தலைமையில் 6 ஏட்டுகள், 21 போலீசார் மட்டுமே உள்ளனர். பெண் போலீசாரின் எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணும் வகையிலே உள்ளனர். இன்ஸ்பெக்டர் அந்தஸ்துக்கு ஸ்டேஷன் தரம் உயர்த்தப்படவில்லை. பின்னல் ஆடைத்துறை வளர்ச்சியால் வடமாநில பயணிகள் எண்ணிக்கை சமீப ஆண்டு காலமாக பல மடங்கு பெருகியுள்ளது. அதற்கேற்ற வகையில் ரயில்வே போலீசார் பாதுகாப்பு படையினரை கூடுதலாக நியமிப்பது அவசியம் என பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி புது கொஸ்டின் கேட்டால் நான் என்ன ஆன்சர் பண்ணுறதுங்க? நான் அமைதியாக கோயிலுக்கு போகலான்ட்டு வந்திருக்கிறேன். எப்போ ரங்கநாதர் கோயிலுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும் 3 மாதத்துக்கு இருக்க வருவோம். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து நாம் வெற்றி வாகை சூடினோம். சேவல் புறாவிலே நாம் வெற்றி வாகை சூடினோம். இந்த முறை வந்து சில துரோகிகளால் அந்த தோல்வி ஏற்பட்டது அந்தியூர் சட்டமன்ற தொகுதின்னு சொன்னாங்க. அது அத்தானியில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கிற பகுதியை மட்டும் பேசுகிறேன், வேறு எதையும் சொல்லிங்க. அதுக்கு விளக்கமே சொல்லிட்டுங்களா? இல்லை, குறிப்பு அதுங்க. அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் ஓப்பனாக சில பேர் வேலை செஞ்சாங்க. அதை பற்றி தான் அத்தானியில் நடைபெறுகிற அந்தியூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்டு இருக்கிற அந்த பகுதியில் பேசுகிற போது நான் பேசினேன். இல்லை அந்த மாதிரி நான் சொல்ல, அந்த மாதிரி எந்த விதமான கருத்து நான் பரிமாறலை. நான் சொன்ன ஒன்றே ஒன்று தான். என்ன கருத்து சொன்னாங்க? விவசாயிகள் பாராட்டு கூட்டம் நடத்துகிறேன்னு விவசாயிகள் நடத்து வந்தாங்க.
அவங்க வந்து என்னோட காட்டுறப்போ இந்த நோட்டீஸ் பார்த்ததுக்கு பிறகு அம்மா தலைவருடைய படம் இல்லையே அப்படின்னு தான் சொன்னேன், ஆதங்கத்தை சொன்னேன். எல்லோரும் கூட்டத்தை புறக்கணித்தான்னு சொன்னாங்க. புறக்கணிக்கவில்லை, நான் அதில் கலந்து கொள்ளவில்லைன்னு சொன்னேன், அவ்வளோதான்.